அடுத்ததாக பேச விழைவது இவர்தான். கடவுள் பாதி விரகம் பாதி கலந்து செய்த கலவை. வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடிய கவிதை. மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே. நந்தகுமாரா நாளை மிருகம் கொல்வாயா? மிருகம் தின்ற எச்சம் கொண்டு மீண்டும் கடவுள் செய்வாயா? குரங்கிலிருந்து மனிதன் என்றால் மனிதன் இறையாய் ஜனிப்பாரா? மிருக ஜாதியில் பிறந்த மனிதா தேவ ஜோதியில் கலப்பாயா? பயந்து விடாதீர்கள். நான் பத்மஸ்ரீ கமலஹாசன் பேசுகிறேன். ஒரு பெண்ணின் தாக்கம் என்ன என்று என்னை கேட்டால் மிக தெளிவாக பேசுவேன். 16 வயதினிலே மன்மத லீலையினால் மகளிர் மட்டும் என இருந்தேன். கல்யாண ராமனாக 3 முடிச்சு போட முனைந்தேன். ஆம், அவள் ஒரு தொடர்கதை தான். அவளை நான் நினைத்தாலே இனிக்கும். நானும் ஒரு தொழிலாளி தானே. பிறகு உயர்ந்த மனிதராக இருந்த இந்த விக்ரம் வறுமையின் நிறம் சிவப்பு என்று உணர்ந்து அவர்களுக்கு காதல் பரிசு தந்தேன். அந்த சதி லீலாவதியால் குணாவாக இருந்த நான் மகாநதி பல தாண்டி கலைஞனாக ஒரு இந்தியனாக பெரும் நாயகனாக மாறினேன். ரொம்ப பேசாதியா அவங்க என்ன நிறுத்த அவங்க ஆடியன்ஸ்யா யாரையா நிறுத்த சொல்ற? எல்லாரையும் நிறுத்த சொல்றோம். எல்லாரையும்னா கூலி ஜாஸ்தி கேட்ட ஒரு யூனியன்ல அவன் நாய் சொல்ற மாதிரி சுட்டு கொண்டுட்டு மகள் குத்தி நின்னா பாரு, அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்தறேன். அவன் கேப்டன் விஜயகாந்தியா? ஒரு அப்பாவி கிழவன் அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து போட்டு கொலை செஞ்சுட்டு அடுத்த கொலை சொன்னா பாரு, அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்தறேன். கோடிக்கு தகரோட பாவி கூலியா வச்சு வாழ்கிற ஜனங்க நடுவில் உள்ள சொல்லிட்டு சொன்னா பாரு, ஷார்ட்கட். அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்தறேன். எல்லாரையும் நிறுத்த சொல்லிடுறீங்க. நீ போய் அடுத்ததாக ஒரு காலத்தில் நன்றாக நடித்து இன்று பதவி டிமோட் ஆன வைஸ் கேப்டன் விஜயகாந்தை பேச அழைக்கிறேன். சைட்லஸ்ல மொத்த ஜனத்தொகை எவ்வளவு? அதுல மேட்சஸ்ல இருக்கிறவங்க எவ்வளவு? ஒரு நாளைக்கு ஆபீஸ் போறதுக்கு I40ல போறவங்க எவ்வளவு? I270ல போறவங்க எவ்வளவு? I55ல போறவங்க எவ்வளவு? I70ல போறவங்க எவ்வளவு? கேண்டன் ட்ரெஸ்ல இருக்கிறவங்க எவ்வளவு? டாசன் போலேவார்ட்ல இருக்கிறவங்க எவ்வளவு? என்னையா பரிதாபமா இருக்கியா? சென்சஸ் ஆபீசரா போயிருக்கீங்க. கலைஞர் ஐயா, சன் டிவி சான்றோர்னு சொன்னேனே, பேசியா பேசு. ஓடிவில்ல செயின்ட் லூயிஸ் திங்கங்களே, தமிழ் தங்கங்களே, அந்த காலத்தில் அண்ணா சொன்னார், மாதவோ சித்திரை, மணியோ பத்தரை, தழுவதோ நித்திரை, மறக்காமல் இடுவீர் எனக்கு முத்திரை. இன்று நான் அதை கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறேன். மாதவோ மார்கழி, துவண்டு போனது என் விழி, பாத்ரூம் செல்ல ஏது வழி, சொல்பவருக்கு நான் அடிப்பேன் ஒரு கிழி. எனக்கு முன்னால் பேசியவர்கள்